சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் இன்று சிறப்பான ஒரு தலைப்பு, அதாவது அம்பலம் நின் ஆடரங்கே அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 9ஆம் திருமுறை அப்படிங்கிறத தில்லை திருமுறை அப்படின்னே சொல்ற ஒரு வழக்கம். தில்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கூத்த பெருமானை சொல்லாம முடியாது. கூத்த பெருமானை சொல்லியாச்சு அப்படின்னா ஆடுகின்ற அந்த அரங்கத்தை தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பு பெருமான் அதாவது 9ஆம் திருமுறையில வரக்கூடிய ஒரு சொற்றொடரையே எடுத்து மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக, அதாவது தரிசித்தால் முக்தி, இன்னைக்கு நம்மளை விர்ச்சுவலாக தரிசிக்க வைப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர். நம்மளுடைய குழுமத்திற்கு புதியவர்கள் அல்ல, நிறைய பொழிவுகள், அற்புதமான பொழிவுகள் கொடுத்துட்டே வர்றாங்க நல்லாசிரியர் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் பண்பாட்டு காவலர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் பைந்தமிழ் பணிச்ச செல்வர், சைவநெறி செம்மல், செந்தமிழ் தென்றல், பாரதியார் கவிச்செம்மல் போன்ற பல பட்டங்களை வாங்கி இருந்தாலும் சிறப்பான ஒரு விஷயம் அம்மாவை பத்தி சொல்லணும்னா, திருமுறை பாடுவதற்கு முதல்ல நான் பாடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி முற்றோதல் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னாலும் அவ்வளவு ஆர்வத்தோட, ஏன்னா திருமுறைகள்ல ஆர்வம் வர்றது அப்படிங்கிறது பெருமானோட கருணை இருந்தா மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயம். அம்மாவுக்கு அது பரிபூரணமா இருக்குங்கிறது அவர்களுடைய செயல்பாட்டுல இருந்தே நாம பார்க்க முடியும். ஒவ்வொரு வாரமும் அந்த வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்னத்தை சமைக்கலாம், என்னத்தை சாப்பிடலாம், எப்போ தூங்கலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மா எந்த திருமுறையில முற்றோதலுக்கு உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணி பெருமான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது அவர்களுடைய பக்குவ நிலையை தான் காமிக்குது. அப்படிப்பட்ட அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மேடையை ஒப்படைக்கின்றேன். அம்மா. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் எங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்வொளி மின்னும் தவன சடை முடி தாமரையானே, தவன சடை முடி தாமரையானே. திருச்சிற்றம்பலம். நம் தமர் ஆரூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் சிங்கப்பூரிலிருந்து நடத்தக்கூடிய பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்று தலைப்பை எடுத்துக்கொண்டு, அதாவது பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை ஓராண்டு முழுக்க செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பொழிவு ஆற்றியும் முற்றோதல் செய்தும் தனித்தனி பதிகங்களாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, எல்லோராலும் அன்றாடம் பாடி பரவி போற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செயலை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சிவலாவண்ய அருள் அம்மா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்க இருக்கின்றேன். எடுத்துக்கொண்ட தலைப்பு அம்பலம் நின் ஆடரங்கு. அம்பலம் நின் ஆடரங்கு. பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி அவர்களால் பாடப்பட்ட பதிகம், அதாவது திருவிசைப்பாவுல 19வது பதிகம். இந்த 19ஆம் பதிகத்துல 2 இடங்கள்ல அவர் பாடியிருக்கின்றார். அம்பலம் நின் ஆடரங்கே என்ற அந்த தொடரோடு முடித்திருப்பார் 2 பாடல்கள்ல. அந்த பதிகத்துல கோயில் என்ற பதிகத்தில் 19ஆம் பதிகம் திருவிசைப்பாவில், அதாவது 9ஆம் திருமுறையில் 19ஆம் பதிகத்தில் கோயில் தலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோயில் என்ற தலத்தை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பதிகம். அந்த பதிகத்தில் 2 இடங்கள்ல அம்பலம் என் ஆடரங்கு என்ற அந்த தொடரை கையாண்டிருப்பார் பூந்துருத்தி நம்பிக்காட நம்பி. அழகான தொடர். இதற்கு முன்னால் பேசின பொழுது ஒரு முறை சிவாய நம்மை என்ற அந்த 5 எழுத்தினுடைய உருவமாக அவனுடைய திரு நடன காட்சி இருக்கின்றது என்று பார்த்தோம்.
இதில் அம்பலம் நின் ஆடரங்கு திருமூலர் பெருமானும் சரி, உண்மை விளக்கம் இயற்றி மனவாசகம் கடந்தாரும் சரி, இந்த திருவிசைப்பாவில் பல்வேறு பெருமக்களால் அம்பலமானது இந்நாடரங்காக இருக்கின்றது என்று கோயில் தலத்தை பற்றி பாடின அந்த பலரும், அந்த திருவிசைப்பா பாடிய பலரும் இந்த செய்தியை குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த அம்பலம் நின் ஆடரங்கு, இறைவனானவன் தன்னுடைய ஆடரங்காக எதை வைத்திருக்கின்றான்? இறைவன் இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் இறைவன் இருப்பான், அங்கிருப்பான், இங்கிருப்பான் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது. தனித்து இந்த இடம்தான் என்று குறிப்பிட்டு சொல்ல இயலாது. எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய நடன காட்சி, தன்னுடைய நடனத்திற்குரிய இருப்பிடமாக பிரபஞ்சம் முழுவதையும் அவன் வைத்திருக்கின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு குறுகிய சிறு இடமாக அந்த சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய பொன்னம்பலத்தை வைத்திருக்கின்றான். அந்த பிரபஞ்சம் தான் இங்க ஆகாயத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு விண்ணை குறிக்கூடிய அந்த ஆகாயத்தலமாக இருக்கக்கூடியது சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த பொன்னம்பலம், சிதம்பரம். அந்த சிதம்பரத்தை தான் அங்கு குறிப்பிட வேண்டும். அப்படி அவர் பாடிய அந்த நம்பி பூந்துருத்தி நம்பி காடு நம்பி பாடிய அந்த பாடல் அழகானதொரு பாடல். 2 பாடல்களை முதல்ல உங்களிடம் பாடி காட்டி விடுகின்றேன். திருச்சிற்றம்பலம். களையா உடலோடு சேரமானாரூரன் விளையாமதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள. களையா உடலோடு சேரமானாரூரன் விளையாமதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள. முளையா மதி சூடி மூவாயிரவரோடும், முளையா மதி சூடி மூவாயிரவரோடும் அளையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. அளையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. அளையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே. களையா உடலோடு சேரமானாரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள என்று இந்த மாதிரி ஒரு பாடல். 5வது பாடலாக 19ஆம் பதிகத்தில் அந்த நம்பி காடு நம்பி பாடின பாடல். அடுத்து 8வது பாடலும் அதே போன்று பாடியிருப்பார். பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் பேர்ந்தொலிப்ப சுடக கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாடோறும். நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாடோறும் ஆடகத்தான் மேய்ந்த மைந்த அம்பலம் நின்னாடரங்கே. ஆடகத்தான் மேய்ந்த மைந்த அம்பலம் நின்னாடரங்கே. திருச்சிற்றம்பலம். இப்படி இந்த 2 இடங்கள் அம்பலம் நின் ஆடரங்கே என்று அழகானதொரு அந்த தொடரை கையாண்டிருப்பார் நம்முடைய பூந்துருத்தி நம்பி அவர்கள். பூந்துருத்தி நம்பி காடு நம்பி என்பது அவருடைய முழுமையான பெயர். அப்படி அழகானதொரு அந்த அம்பலம் நின் ஆடரங்கு. இறைவன் அந்த அம்பலத்திலிருந்து ஆடக்கூடிய சிற்றம்பலத்தானாகிய பொன்னம்பலத்தான் நம்முடைய சிவபெருமான் எம்பெருமான் எப்படி அந்த ஆடரங்கில் இருந்து ஆடுகின்றான், எவற்றையெல்லாம் தன்னுடைய ஆடரங்காக கொண்டிருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது திருமூலர் சொன்ன கூற்று இங்கு நினைவுக்கு வருகின்றது. திருமூலர் சொல்வார் இல்லையா, அதாவது தன்னுடைய பாடல்ல எங்கும் எங்கும் சிதம்பரம் தான், இந்த இடம் தான் சிதம்பரம் என்று சொல்ல முடியாது, எல்லா இடம் சிதம்பரம் அப்படிங்கிற பொருள்ல திருமூலர் சொல்லியிருப்பார். எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் எங்கும் சிவருடன் விளையாட்டே. எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் எங்கும் சிவருடன் விளையாட்டே என்று சொல்வார். இப்ப எல்லா இடங்களுமே இறைவன் நடம் புரியக்கூடிய இடங்கள். இவ்விடத்தில் இறைவன் நடம் புரிகின்றான், அவ்விடத்தில் இருக்கின்றான் என்றெல்லாம் கிடையாது. உயிர்கள் அத்தனை உயிர்களிடம் அவன் ஆட்டுவிக்கின்றான் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு உயிரும், ஓரறிவு உயிர் முதல் அத்தனை உயிர்களையும் ஆட்டுவிக்கின்றவனாக தானும் ஆடுகின்றவனாக இருக்கின்றான் என்று நாம் படித்திருக்கின்றோம், பாடி பரவி இருக்கின்றோம், மகிழ்ந்திருக்கின்றோம், அதை கேட்டு உணர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த இறைவனானவன் அவன் இருக்கின்ற இடம் என்ன என்று பார்க்கின்ற சிவபெருமானுக்கு அவனுடைய திருமேனி எதுனா சிவசக்தி தான் அவனுடைய
சிவனும் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி தான் அவனுடைய திருமேனி. அதான் எங்கும் திருமேனி. அந்த திருமேனி என்பது சிவசக்தி மேனிதான். அந்த சிவனுடைய அருளாற்றல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து, எங்கும் சிவசக்தி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. எங்கும் சிதம்பரம், எல்லா இடமே அவனுக்கு சிவபெருமான் தன்னுடைய எல்லா இடமே சிதம்பரமாகத்தான் இருக்கின்றது. அதாவது நடனம் புரியக்கூடிய, தன் நட்டம் புரியும் இடம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அந்த நடனம் புரியக்கூடிய இடம் எல்லா இடமும் சிதம்பரமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டும் எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால், எல்லா இடத்திலுமே சிவமாக இருக்கின்ற காரணத்தினால் எங்கெங்கும் எங்கும் சிவருடன் விளையாட்டே என்று சொல்வார். அவனுடைய அருள் விளையாட்டு எத்தன்மையது 5 விதமான அருள் விளையாட்டுகள். திரு அருள் தொழில்கள் அனைத்தையும் சிவசக்தியின் வாயிலாகத்தான் அவன் செய்கின்றான். படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லி, படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொழில்களையும் செய்யக்கூடிய செயல் அந்த சிவசக்தியின் வாயிலாகத்தான் அவன் செய்கின்றான் என்று பார்க்கின்றோம். அந்த சிவபெருமானும் அவனுடைய திருவருளும் நுண் அறிவு அம்பலமாம் திருச்சிற்றம்பலத்தின் கண் விளங்கி அருள்கின்றனர் என்று சொல்லலாம். அதனால் எங்கும் சிதம்பரம் என்ற அந்த தொடரை திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் பாடியிருக்கின்றார். இறைவனுக்கு எல்லா பொருளுமே திருமேனிதான், எப்பொருளும் திருமேனியாகும். அவன் அருள் ஆற்றல் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றது. எப்பொருளையும் கலந்து தொழிற்படுத்தக்கூடியதும் அவனுடைய அருள் ஆற்றல் தான். அவன் ஆடுமிடமாகிய அறிவு வெளியானது, அவன் ஆடுமிடமாகிய அந்த அறிவு வெளியானது எப்படிப்பட்டது என்று சொன்னால் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அந்த அறிவு வெளி என்று சொல்லப்படுவது எவ்விடத்திலும் பறந்து விரிந்து வியாபித்திருக்கின்றது. அந்த வெளிதான் சிதம்பரம், அவ்வெளியே சிதம்பரம். அதாவது இறைவன் எங்கு நடனம் ஆடுகின்றானோ, நடமாடுதல், நடம் என்பது நடனம் என்ற பொருளை தருவதும் கூட. எங்கு நடனம் புரிகின்றானோ அந்த இடம் அனைத்தும் சிதம்பரமாகத்தான் கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைவனுடைய திருக்கூத்தும் எங்கும் காணத்தக்கதாக இருக்கின்றது என்று அதைத்தான் இங்கு எங்கும் சிவருடன் விளையாட்டே என்று பாடுகின்றார் திருமூலர். ஆக சிதம்பரம் என்பது ஒரு ஊரின் பெயர் தான். நாம ஒரு ஊரின் பெயராக இருக்க, அது எப்படி இறைவன் நடனமாடும் எல்லா இடங்களுக்கும், எல்லா உலகங்களுக்கும், எல்லா அண்ட வெளிகளுக்கும் பொது பெயராக சிறப்பிப்பதற்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது எப்படி இருக்க முடியும்? ஒரு ஊர் பெயர் தானே என்ற ஒரு ஐயம், ஒரு கேள்வி, ஒரு வினா நமக்குள் எழலாம். இதற்கு ஆனந்த குமாரசாமி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையாளர் அழகானது ஒரு செய்தி சொல்லியிருக்கின்றார். திருநடனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையில இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார். என்ன அப்படின்னா, அதற்கான காரணம் எதனால் அந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை இறைவன் நடனமாடக்கூடிய எல்லா இடங்களுக்கும், எல்லா உலகங்களுக்கும், எல்லா அந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் ஒரு பொது பெயராக சிறப்பிப்பதற்காக வைத்திருக்கின்றார்கள். அது என்ன காரணத்தினால் அதை வைத்திருக்க முடியும்? இது அறிவியல் பூர்வமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்று. அம்பலம் நின் ஆடரங்கு. ஏன் அம்பலம் அந்த சிதம்பரத்தை ஆடரங்காக கொண்டிருக்கின்றான்? சிதம்பரம் என்று நம்ம ஆடரங்காக கொண்டு நம்ம அங்கு வழிபடுகின்றோம். ஆனால் இங்கு அம்பலம் என்பது முழுமையான பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆகாச வெளி என்று சொல்லக்கூடிய அந்த இடம். அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம். அப்போ இந்த சிதம்பரம் என்ற ஊர் எதனால் அந்த ஊரை குறிக்காமல் அந்த ஊரை ஒரு ஊராக இருக்க ஏன் அதை நாம் ஒரு சிறப்பிப்பதற்காக அதை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்? இறைவனுடைய அந்த ஆகாஷ் தலமாக நாம் ஏன் வைத்திருக்கின்றோம் என்பதற்கு அந்த ஆனந்த குமாரசாமி தரக்கூடிய பதில் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. நல்ல ஆய்வு பூர்வமாக சொன்ன ஒரு உண்மையும் கூட. அந்த உண்மை எல்லோருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் அதை நினைவுபடுத்துவது இந்த வேளையில் சரியான பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்பதனால்தான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சம் பற்றி ஆய்வை மேற்கொண்ட அமெரிக்க விஞ்ஞானி ஒருத்தர் என்ன செஞ்சாரா, அதனுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளி எங்கு இருக்கின்றது என்று தேட ஆரம்பித்தார். அப்போ அது இந்தியாவில் தான் இருக்கின்றது என்பதையும் கண்டறிந்து கொண்டார். அதனால் இந்தியாவுக்கு அவர் வர முற்பட்டார். அங்கு வந்தார், கண்டறிந்து இந்தியாவிற்கு வருகின்றார். பின்னர் இந்தியாவில் அது பற்றி ஆய்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர் கடைசியில் தமிழகத்திற்கு தமிழகத்திலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த மையப்புள்ளி, பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்தவர் பிரபஞ்சத்தினுடைய மையப்புள்ளி எவ்விடத்தில் இருக்கின்றது என்பதை ஆய்வின் மூலமாக கண்டறிந்தவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில். அவர் அந்த காலை ஊன்றி இருக்கின்றார் இல்லையா, நடராஜ பெருமான் தன்னுடைய ஒரு காலை ஊன்றி, ஒரு காலை அதாவது தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை எடுத்த பாதமாக வைத்திருப்பார். நின்ற பாதம் வலது பாதம். அந்த வலது பாதத்தை திருப்பாதத்தை ஊன்றிருக்கிறார்களே அந்த இடம்,
அதான் அந்த பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளி இருக்கும் இடம் என்று கண்டறிந்திருக்கின்றார். ஆக சிதம்பரம் கோயில் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய கோலத்தில் காணப்படக்கூடிய அந்த நடராஜனுடைய ஊன்றிய காலில் கீழேதான், அந்த காலின் கீழேதான் பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளி இருக்கின்றது என்ற உண்மையை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் அதுதான் உண்மையான சிதம்பர ரகசியம் என்று அறிவித்தாராம். அதுதான் உண்மையான சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று அந்த தலத்திற்கு செல்லுகின்ற பொழுதுதான் அதை பார்க்காம வரக்கூடாதுன்னு நினைப்போம். என்ன சிதம்பர ரகசியம் அப்படின்னு நினைப்பாங்க. அதை போய் பார்த்து தரிசித்த பின்னர் தான் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நம்முடைய உள்ளத்திலே ஒரு பேரானந்தம் பேரானந்தத்தால் ஒவ்வொரு உயிரும் திளைக்கும். அந்த அந்த திளைத்தலை நேரடியாக கண்டவர்கள் தான் அதை உணர்வார்கள். சும்மா சொல்லிட முடியாது, அந்த இடத்துக்கு போனாதான் தெரியும். அந்த தில்லையில் எத்தனையோ மாறுபாடுகள், சில வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அந்த இறைவனுடைய திருநடன காட்சியை கண்டு வந்தவர்கள் வேறு எதிலும் சிந்தை வைக்க மாட்டார்கள் என்பதற்கு நான் கூட நான்ற வார்த்தை வரவே கூடாது. இந்த உடம்பும் கூட அங்க போயிட்டு வந்திருக்கு, இந்த உயிரும் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கு. இந்த ஆத்மா அந்த இறைவனை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய எனக்கு உண்மையிலேயே இந்த லவண்யா அம்மா மூலமா நிறைய அந்த திருமுறைகளை தொடுவதற்கான, திருமுறைகளை படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையிலேயே ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம வாசனை இருக்கும் போல. அதனாலதான் எனக்கு இதெல்லாம் நமக்கு இந்த வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய புண்ணியமான காரியம். அதை இன்னொருத்தர் நமக்கு தூண்டுகோலா இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது அந்த தூண்டுகோலாக இருந்தது யார், அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அந்த தூண்டுகோலாக இருந்து நம்மை ஊக்குவிக்கின்ற வண்ணம் சிறியோர்கள் முதல், சிறு மாணவர்கள் முதல், குழந்தைகள் முதல் இதை சரியான ஒரு பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அந்த பான்மை லவண்யம்மாவுக்கு கடவுள் இட்ட கட்டளை. அதனால்தான் சரிவர செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அவருக்கு பின்னே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பயணம் இன்னும் மேலும் மேலும் சிறந்த ஒரு நற்பயணமாக முடியும். அது முக்திக்கான பயணம். அதான் நிஜமாவே அந்த இறைவனை சென்று அடைவதற்கான பயணம். அது சொல்லுகின்ற பொழுதே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது, ஒரு பேரானந்தமா இருக்குது. சரி, அந்த பயணத்தை தொடுவதற்கு, அந்த இறைவனை சென்று அடைவதற்கான, ஏன்னா அவனை நினைச்சாலே கொஞ்சம் முக்தி அடைஞ்ச மாதிரிதான், பாதியை தாண்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அந்த பாசிட்டிவ், அந்த உடன்பாடான அந்த சிந்தனை மனசுல வரணும். நேர்நிலை அந்த சிந்தனை இருந்தாலே போதும். எதிர்நிலையா இருக்கக்கூடியதெல்லாம் அடிபட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கொண்டு செல்லக்கூடிய இந்த இடத்துல அவனை பற்றி பேசுவதற்கு உண்மையிலேயே அவனுடைய கருணை இல்லாமல் என்னை தொடர முடியாது உண்மையிலேயே. அப்படிப்பட்ட அந்த சிதம்பரம் கோயிலினுடைய சிதம்பர ரகசியம் அது அவர் கடைசியில அறிவிச்சார். அந்த ஆனந்தகுமார் சாமி அறிவிக்கின்றார். அதுதான் இறைவன் தன்னுடைய ஊன்றிய பாதத்தை எங்கு வைத்தானோ அதன் கீழ்தான் பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளி இருக்கின்றது என்று கண்டறிந்து கூறியிருக்கின்றார். அந்த சிதம்பரத்தினுடைய மூலவர், சிதம்பரம் கோயிலுடைய மூலவரும் அவர்தான். அந்த திருநடன தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் உற்சவரும் கூட, மூலவரும் கூட அவர்தான். கருவறையில் எக்காலத்தும் ஓயாமல் என்ன நடனம் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த ஈசன் தான் உற்சவ காலங்களிலும் கூட வெளியே வருவார். அதற்கு காரணமாக அவர் கூறியது இந்த பிரபஞ்ச மைய புள்ளி விஷயம்தான். அதற்கு காரணமாய் அவர் கூறியது உற்சவ காலங்கள் வெளியே வருவார், மீண்டும் உள்ளே சென்று விடுவது உண்டு. அந்த மூலவரா இருப்பதும் கூட மைய புள்ளியில் நடனமாடிக்கொண்டு ஒரு ஈசனும் உற்சவத்துக்கென தனியா ஒரு திருமேனியும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் ஈசன் தன் சிவசக்தியோடு அங்கே உறைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பாருங்க, அந்த உற்சவத்துக்கு என்று தனியா ஒரு திருமேனி, ஈசனுடைய திருமேனி இருக்க முடியாது. நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசனும் உற்சவத்துக்கு என்று தனியா ஒரு திருமேனியும் ரெண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா சிவசக்தி ரூபமாக அங்கே உறைந்திருக்கின்றான் இறைவன் என்று கூறுகின்றார்கள். அப்படிப்பட்டது ஒரு சிறப்பான செய்தியை இங்கு அவர் பதிவிட்டு இருக்கின்றார். இவருடைய இந்த கண்டுபிடிப்பை தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே திருமூலர் தெரிவித்திருந்தார். அதான் இந்த பாடலாக நாம் பார்த்தோம். திருமூலர் அன்று சொன்னது வெறும் ஆன்மீகம் மட்டும் கிடையாது, அறிவியலார் கண்டுபிடிப்புகளை ஒப்பு நோக்குவதற்கு உறுதிப்படுத்தக்கூடியதா அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். திருமூலர் சொன்ன செய்திகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான செய்திகள். அவர் நடனம் ஆடக்கூடிய அந்த ஆனந்த நடனம் ஆடக்கூடிய கூத்தன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாடல் திருச்சிற்றம்பலம் சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை, சொற்பத மாமந்த சுந்தர கூத்தனை, பொற்பதி கூத்தனை, பொன்தில்லை கூத்தனை, அற்புத கூத்தனை யார் அறிவாரே, அற்புத கூத்தனை யார் அறிவாரே. திருச்சிற்றம்பலம். இப்படி
அந்த அற்புத கூத்தனாகிய இறைவனை யார் அறிவார்? நம்மால் எல்லாரும் அறிய முடியுமா? அவனை எத்தனையோ பேர் வந்து அவருடைய நடனத்தை காண்பதற்கு தவம் கிடந்தார்கள். வியாக்கிரபாதரும் சரி, பதஞ்சலி முன் அவர்களுக்கெல்லாம் நடன காட்சியை காண்பித்தார். அகத்தியருக்கும் சரி, காரைக்காலம்மையாருக்கு திருவாலங்காட்டில் வந்து அந்த காட்சியை காண்பிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அந்த அற்புத திருவந்தாதியை பார்த்துட்டு ரசித்து பாடினது. அதை உணர்ந்து புலகாங்கிதம் அடைந்த காரைக்காலம்மையார் பாடிய பாட்டு அற்புத திருவந்தாதி. திருவாலங்காட்டில் அந்த காட்சியை காண்பிக்கின்றார், நடன காட்சியை காண்பித்தார் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு பேரு, எப்பேற்பட்ட ஒரு தவம் பண்ணி இருந்தால் இது போன்ற ஒரு சிறப்புகள்லாம் அந்த பெருமக்களுக்கு வாய்த்திருக்கும் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அப்படிப்பட்டதொரு அழகானதொரு அந்த காட்சியை கண்டவர்கள் என்னென்ன பேர் அடைவார்கள் என்பதையும் கூட சொல்லுவார். உண்மை விளக்கத்துல வந்து மனவாசகம் கடந்தார் பாடுகின்றார். அதாவது நம்முடைய வாக்கு மனம் கழிய நின்ற ஒருவன் என வேதாந்தத்தால் ஏத்தப்படக்கூடிய முதல்வன் மந்திரங்கள் எல்லாவற்றுள்ளும் மிக்கதாகிய திருவைந்தெழுத்தால் கருணையே உருவமாகி தனது திருவருளாகிய பராசக்தியையே தனக்கு ஆதாரமாகிய இடமாக கொண்டு அவ்வருளின் பிழம்பாகிய உமையம்மை காணும்படி நின்று ஆடக்கூடிய அந்த அற்புத கூத்தை இந்த பாடலால் சொல்லுகின்றார். திருச்சிற்றம்பலம். பறையிடமா நின்று மிகு பஞ்சாகரத்தால் உரையுணர்வு கெட்டா ஒருவன் வரை மகன்தான் காணும்படியே கருணை ஒரு கொண்டாடல் பேணுமவர்க்கு உண்டோ பிறப்பு, பேணுமவர்க்கு உண்டோ பிறப்பு. அப்படி அந்த கருணையோடு கொண்டாடினான். வரைமன் தான் காணும்படியே கருணை ஒரு கொண்டு ஆடுவது பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த இறைவனுடைய நாதன் நடம் எத்தன்மேது என்று சொன்னால், அந்த நாதன் நடத்தை சொல்லுகின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் இறைவன் நடம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் திருக்கூத்து நடத்தக்கூடிய இடங்கள் எவை என்று பார்த்தால், இறைவனுடைய நடனத்தினுடைய இயல்பு என்ன என்று பார்த்தால் அதற்கு இரண்டு விதமான கருத்துக்களை சொல்வார்கள். ஒன்று, அந்த எல்லா உயிர்களிடத்திலும் அவன் இருக்கின்றான். அந்த கூத்து நிகழக்கூடிய இடங்கள் இரண்டு. இறைவன் எங்கும் அருவாய் நின்று ஆடுகின்றான். எல்லா இடங்களும் அவன் இடம் புரியக்கூடிய இடமாக இருந்தாலும் அவற்றில் ரெண்டு இடங்கள் வந்து சிறந்தனமாக சொல்லுவார்கள் சைவ சித்தாந்திகள். ஒன்று உயிர்களினுடைய அறிவு, மற்றொன்று தில்லை சிற்றம்பலம். அம்பலம் நின் ஆடரங்கு என்பது ஒன்று, அம்பலம் தில்லை சிற்றம்பலம். அந்த அம்பலம் என்பது இவ்விடத்தில் எல்லா இடங்களும், அதாவது இந்த அம்பலம் என்று சொல்லக்கூடுவது வானம் ஆகாஷ் தலமாக இருக்கக்கூடியது. அதாவது வெளியாக இருப்பது, வெளியாக இருப்பது. அந்த வெளிதான், அந்த வெளியினுடைய குறியீடு தான் இந்த தில்லை சிற்றம்பலம் என்பது. உயிர்களின் அறிவு எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கன்னா உயிர்களுடைய அறிவிலும் கூட தானே. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர்களுக்கு எல்லா உயிர்களிலும் தங்கி இருக்கின்றவன். அதனால் இந்த இரண்டு இடங்களில் வந்து இறைவன் திருக்கூத்து நிகழக்கூடிய இடங்கள் இரண்டு. நம்முடைய மனத்திலும் இருந்து ஆட்டினா நம்ம ஒவ்வொரு உயிரிடம் இருந்து ஆட்டுவிக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம ஆடுகின்றோம். அதனால் நமக்குள்ளும் இருந்து ஆடுகின்றான் இறைவன் என்று கொள்ள வேண்டும். இப்ப வெளியிலும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான் அப்படிங்கிற பொருள்ல எடுத்து நிறுத்தக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட ஒரு அந்த இறைவனானவன் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த அணுத்துகள், அனைத்து அணுக்களையும் அது திருமூலர் சொன்னார் என்று பார்த்தோம். அது ஆன்மீக கருத்து மட்டும் கிடையாது. திருமூலர் சொன்னது அறிவியல் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த திருமூலர் கூறிய கூற்று எவ்வளவு உறுதியான ஒன்று, எவ்வளவு சிறந்த ஒரு கருத்தை அவர் முன்னாலே 3000 ஆண்டுகளுக்கு முன்னமே 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்ட செய்தி. ஆனா அவர் 3000 ஆண்டுகள் வந்து பாடினார் என்று பார்க்கின்ற பொழுது அப்போ எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அதனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார். இது வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய, இன்னும் மேலும் மேலும் நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தாலும் கூட உண்மை புலப்படாத ஒன்று. அப்படி எல்லா அணுக்களையும் கூட இடைவிடாமல் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அணுத்துகள் இருக்க வேண்டும். அத காஸ்மிக் துகள்கள் என்று சொல்லுவோம். அந்த அணுத்துகளானது ஒரு அணுக்கூட்டத்தை பூண்டாக உருவாக்கும். இன்னொரு அணுக்கூட்டம் வந்து மற்றொரு அணுக்கூட்டத்தை மலையாக உருவாக்கலாம். இன்னொரு அணுக்கூட்டத்தை ஒரு மடுவாக உருவாக்கும். வேறொரு அணுக்கூட்டத்தை நதியாக, மற்றொரு இப்படி ஒவ்வொன்றும் இந்த அணுக்கூட்டங்களுடைய இணைப்பு தான் கடலாக, மடுவாக, நதியாக, உலகமாக, விண்மீன்களாக, மனிதராக, மரமாக, இப்படி இடைவிடாமல் இந்த அணுக்களுடைய அணுத்துகளானதுதான் அந்த பல அணுத்துகள்கள் சேர்ந்த அணுக்கூட்டமாக இருந்தால் இவ்வளவையும் உருவாக்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட இப்படி இடைவிடாமல் படைப்பு தொழிலை செய்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அந்த காஸ்மிக் துகள் தான்
அந்த காஸ்மிக் துகள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அணு துகளானது ஒரு அணு கூட்டத்தையே பூண்டாக உருவாக்குகின்றது என்று சொல்லி பார்த்தோம். இப்படி ஒவ்வொன்றாக உருவாக்குகின்றது. அதே சமயம் இப்படி உருவாக்கியவைகளை எல்லாம் இடைவிடாமல் யாராவது ஒருத்தர் அழிக்கணும். தோன்றியது அப்படியே நிலைத்திருக்காது இல்லையா, அழிக்க வேண்டும். காத்து பின்னர் அழிக்கப்படுவது, அந்த அழித்துக் கொண்டும் இருக்கின்றது. அதனால்தான் அந்த அணுக்களாகி பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய ஆக்கமும் அழித்தலும் ரெண்டுமே உயிர்களுக்கு மட்டும் கிடையாது, உயிர்களுக்கு மட்டும் அல்லாது உயிரற்ற ஜடப்பொருள்களுக்கும் உண்டு என்ற உண்மையை அறிவியலார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இன்றைய அறிவியலுடைய மில்லியன் கணக்கில் செலவு செய்து வரும் இன்றைய அறிவியலின் மில்லியன் கணக்கில் செலவு செய்து வரக்கூடிய சாதனங்களின் துணை கொண்டு கண்டுபிடித்த அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நம்முடைய சித்தர்கள் தம் மனத்தை மட்டுமே சாதனமாக கொண்டு, ஒரு பொருளாக கொண்டு, ஒரு கருவியாக கொண்டு, ஆனைமுகன் பெற்ற ஞானக்கனி, எப்படி யானைமுகனாகிய விநாயகன் அந்த ஞானக்கனியை தன்னுடைய பெற்றோரிடமிருந்து பெற்றாரோ, தன் தாய் தந்தையிடமிருந்து பெற்றாரோ, அந்த மாதிரி அறிவியல் உண்மைகளை உணர்ந்து உணர்த்தினார்கள். தாங்கள் கண்டறிந்து அவற்றை உலகுக்கு உணர்த்தினார்கள். அனைத்து அணுக்களுடைய மூலக்கூறும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்த சித்தர்கள் அந்த அணுவை ஆராய முற்பட்ட போது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் என்று மாபெரும் உண்மையும் உணர்ந்தார்கள். அதனால் அணுவை தேடி அண்டத்தில் பயணிக்காமல் பிண்டமாகி இந்த உடலை ஆராய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், அண்டத்தில் சென்று ஆராய்கின்றார்கள் அறிவியலாளர். ஆனா அன்றைய காலத்திலேயே இந்த பிண்டமாகிய உடம்பு, இந்த உடம்பு பிண்டம் என்று சொல்லப்படுவது, மாமிச பிண்டம் சொல்றோம் இல்லையா, அந்த பிண்டமாகிய இந்த உடம்பை ஆராய முற்பட்டார்கள். ஆறுமுகன் ஞானக்கனிக்காக உலகை சுற்றியது அண்ட கோட்பாடு. ஆறுமுகன் முருகப்பெருமான் இந்த உலகத்தை சுற்றி அந்த ஞானக்கனிக்காக உலகை சுற்றிவா தருகின்றேன் என்று சொல்வார் இல்லையா, அதனால் உலகத்தை சுற்றி வந்தது அண்ட கோட்பாடாக கருதப்படுவது. ஆனால் அந்த ஆனைமுகன் செய்தது, ஆறுமுகன் செய்தது அண்ட கோட்பாடு, ஆனைமுகன் செய்தது பிண்ட கோட்பாடு. ஏன் என்று சொன்னால் அந்த ஞானக்கனிக்காக அம்மையப்பனாகி இந்த உடம்பை, இரண்டு பேருடைய உடம்பையும் சுற்றி வர்றார்களே, அது பிண்ட கோட்பாடு என்று கருதப்படுகின்றது. இதுல ஆனால் ஆனைமுகன் செய்தது தானே மிக எளிதான, துரிதமான மிக வேகமான, புத்திசாலித்தனமான சரியான செயல் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா பெற்றோர் தான் இந்த உலகம் தான் பெற்றோர் அப்படிங்கிற பொருளை அவர் சுற்றி ஞானக்கனியை பெற்றுக் கொள்கின்றார். சித்தர்கள் இதைத்தான் செய்தார்கள். இந்த உலகம் முழுவதையும் அண்டத்தை ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் உனக்குள் நீ சென்று ஆராய்ந்து பார், உண்மை புலப்படும் என்று தன்னைத்தானே உணர்ந்து தன்னைத்தானே உணர முற்பட்டார்கள், தன்னைத்தானே ஆராய முற்பட்டார்கள். இதை என்னன்னு சொன்னா, அம்பலம் நீ நாடரங்கு என்று சொன்னால் இவ்வளவு சொன்னாதான் கொஞ்சம் புரிய வருன்றதுனால சிதம்பரம் அதான் அம்பலம் என்பதற்காக இந்த செய்திகள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முற்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். அதனால் சொல்லுகின்றேன். விஞ்ஞானிகள் இன்றைய காலகட்டத்துல ராக்கெட், தொலைநோக்கி, செயற்கைக்கோள், விண்வெளி பயணம் துணை கொண்டு ஆராய்ந்து இன்று கண்டுபிடித்த அத்தனை அறிவியல் சங்கதிகள் அத்தனையும் நம்முடைய ஆனைமுகன் பெற்ற ஞான கனி போன்று எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்து சொல்லிவிட்டார்கள் என்பதால் மறுக்க முடியாத அறிவியல் உண்மை. ஆமா, அணுவை தேடி அகத்தே பயணம் செய்த சித்தர்கள் அங்கு அணுவாக சிவன் இருக்க கண்டார்கள். ஆம், ஆடும் அணுத்துகள் அனைத்தையும் நடராஜர் வடிவாகவே காணுகின்றார்கள். தாம் கண்ட அதிசயத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த சித்தர்கள் சொன்னது வெறும் ஞான பாட்டு கிடையாது, எல்லாமே அறிவியல் சூத்திரம் தான். ஞான பாடல்கள் கிடையாது. சொல்லுவாங்களே ஞான புலம்பல் என்று சொல்வார்கள், அது கிடையாது. எல்லாமே அறிவியல் செய்திகளை உணர்த்திய அறிவியல் சூத்திரங்கள் தான். அண்டம் முதல் பிண்டம் வரை அனைத்தையும் மாட்டி படைக்கக்கூடிய அணுத்துகளை கடவுள் வடிவமாக உணர்ந்த அந்த சித்தர்கள் அந்த அணுத்துகளை எப்படி இயங்க வைப்பது என்ற தொழில்நுட்பத்தையும் கூட கண்டுபிடித்தார்கள். அதுதான் ரசவாத கலை என்று அழைக்கப்பட்டது. அனைத்து அணுக்களினுடைய மூலக்கூறுகளும் ஒன்று என்று சொன்னால் இரும்பு, செம்பு முதலான உலோகங்கள் இருக்கும் அணுக்கள் தானே, அந்த அணுக்கள் தானே தங்கத்திலையும் இருக்கணும். ஆனா அப்படியானால் இரும்பை தங்கமாக மாற்ற முடியுமா என்று ஆராய்ந்தார்கள். அதனால சித்தர்கள் அதுல ஏதோ ஒரு ரசவாத வித்தையை கற்ற காரணத்தினால் ஒரு பொருளை சேர்த்து அதை மாற்றம் செய்தார்கள். இந்த இரண்டின் வகைகளையும் பிரித்து வைத்திருக்கக்கூடிய அணுத்துகளை இடமாற்றம் செய்ய முடியுமானால் ஒன்று மற்றொன்றாக மாற முடியும் என்று உணர்ந்திருந்தார்கள் சித்தர்கள். இந்த ஆராய்ச்சி சிந்தனையோடு நின்று விடாமல் இந்த ஆராய்ச்சியானது நம்முடைய சிந்தனையோடு நின்று விடவில்லை, அதை செயலாக்கத்தில் கொண்டு வந்தார்கள், செயல்படுத்தினார்கள். அது செயல் வடிவம் பெற்றது. இரும்பு உலோக அணுக்களை தங்க உலோக அணுக்களாக மாற்றக்கூடிய வண்ணம் அணுத்துகளை இயக்கினார்கள். இரும்பு தங்கமானது, செம்பும் தங்கமானது, கடவுளும் கூட தங்கமானார் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த கடவுள் துகளை இயக்கும் சித்தர்களின் ஆராய்ச்சி இத்துடன் நின்று விடாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அணுத்துகள் தான் இந்த உடல் வடிவம் என்றால் இந்த உடல் ஏன் அணுத்துகளை இயக்க முடியாது? நம் வடிவம் அணுத்துகள் என்று சொன்னால் ஏன் அந்த அணுத்துகளுடன் நாம் கலக்க முடியவில்லை என்ற ஒரு வினா எழும். அணுக்களை இயக்கினர் கடவுள் துகளின் துணையோடுதான் தனது சரீர அணுக்களை கட்டுப்படுத்தி ரத்தமும் சதையும் கொண்ட இருவேறு சரீரங்களாக உருவாக்கி இருவேறு இடங்களில் ஒரே சமயத்தில் காட்சி அளிக்கவும் செய்தார்களாம். அது கவனிக்கணும். அந்த கடவுள் துகளின் துணையோடுதான் அந்த கடவுள் துகளின் துணையோடுதான் தன்னுடைய சரீர அணுக்களை கட்டுப்படுத்தி ரத்தம் சதையுமாக இருக்கக்கூடிய இரண்டு வேறு சரீரங்களாக உருவாக்கி இருவேறு இடங்களில் என்ன செய்தார்கள்? ஒரே சமயத்தில் காட்சியளித்தார்கள் என்று கூறுகின்றார். எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் அந்த அணுவின் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கடவுள் அணுவின் சிவ நடனமாம் அணுக்களின் அசைவே சித்தர்களின் காட்சி மாறுதல்களுக்கு காரணமாய் அமைந்தது. நிறைய சித்தர்களும் மகான்களும் ஓரிடத்தில் இருந்தபடியே வேறொரு இடத்தில் வேறொருவராக காட்சியளிப்பது இந்த கடவுள் துகளின் அசைவினால் தான் சாத்தியமாயிற்று என்று சொன்னால் மிகையாகாது. இதற்கு சம்பந்தர் சான்று, பட்டினத்தார், ராமலிங்க அடிகளார், ரமண மகரிஷி, இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாம் சான்றாக சொல்லலாம். இவர்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கை காட்சிகள் தான் நமக்கு சாட்சியாக இன்றைக்கும் இருக்கின்றன என்று சொல்லலாம். அதனால் எங்கும் நிகழக்கூடிய அந்த சிவ நடனத்தின் அசைவு அவர்களுடைய இந்த அற்புதம் நிகழ்த்தும் ஆற்றலாக நிகழ்ந்திருக்கின்றது. எங்கும் நிகழக்கூடிய சிவ நடனத்தின் அசைவுதான் அவர்களுடைய அந்த அந்த மகான்கள், அந்த பெரியோர்கள் அவர்களுடைய இந்த அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஆற்றலாக இருந்திருக்கின்றது என்று சொல்லலாம். எங்கும் சிவ நடனம் எனில் அவர் நடமிடக்கூடிய இடம் பிரபஞ்சமும் கூட சிதம்பரம் தான். எங்கும் சிவனிடமாக இருந்தால் அவர் நடனமாடக்கூடிய அந்த பிரபஞ்சம் முழுமையும் சிதம்பரம் தானே. அந்த முழுமையான பிரபஞ்சம் தான் இங்கு சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் நாம் அடக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த பிரபஞ்ச நடனம் தான் இங்கு சிதம்பரத்தில் இருந்து இறைவன் ஆடுகின்ற அந்த ஆட்டம் என்று கொள்ள வேண்டும். அவன் ஆடிய முதல் கூத்து என்ன? அந்த இறைவன் ஆடிய முதல் கூத்து, அந்த இறைவன் சிவபெருமான் ஆடிய அம்பலத்தை தன்னுடைய ஆடரங்காக கொண்டவன் சிற்றம்பலத்தில் எக்காலமும் சதங்கை ஒலிக்க அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புமாக கொண்டு அவன் ஆடுகின்ற அந்த ஆட்டம். இந்த எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்று பாடி பரவுகின்றார்களே அந்த காட்சி, அந்த குனித்த புருவம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசித்து அனுபவித்து பாடியிருக்கின்றார். அந்த பாடலை பாடின அந்த மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை என்று சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அவர்பால் ஈடுபாடு கொண்டிருந்தால் அந்த காட்சியை உள்வாங்கி இருந்தால் இவர் அழகா பாடியிருக்க முடியும். அப்படி அந்த காட்சியை அது அவன் ஆடிய ஆட்டம், அந்த சிதம்பரத்தில் இறைவன் ஆடிய அந்த கூத்து எப்பொழுது ஆடப்பட்டது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இறைவன் ஆடிய கூத்து ஆதியில் ஆடிய கூத்து எது? இறைவன் ஆடிய ஆதி கூத்து என்று பார்க்கின்ற பொழுது ஆடிய தாண்டவம், முதல் தாண்டவம் எது என்று சொன்னால் புராணங்கள் பலவற்றிலும் சொல்லப்பட்டது, இலக்கியங்களும் அதை உணர்த்துகின்றன. அந்த ஆதி கூத்து யாருக்காக ஆடப்பட்டது என்று அதை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த உலகத்துல படைத்தல் தொழிலை செய்வதனால பிரம்மா, காத்தல் தொழிலை செய்வதனால் விஷ்ணு, ரெண்டு பேருமே தங்களை சர்வ வல்லமை படைத்த பெரியோர்கள் என்று ஒரு ஆணவம் கொண்டிருந்தார்கள் இல்லையா? அப்போ அதனால் அடிமுடியை காண போகின்றார்கள். அப்போ அடிமுடியை காண சொல்லி அவருடைய ஆணவத்தை முழுவதுமாக ஒடுக்குகின்றார் சிவபெருமான். இதெல்லாமே தெரியும். இவன் அந்த ஆணவத்தை ஒடுக்கியது போன்ற அனைத்தும் தாமே என்று தாரகாவனத்து முனிவர்களுடைய ஆணவத்தையும் அழிக்க உள்ளம் கொண்ட எப்படி சிவபெருமான் அந்த விஷ்ணுவையும் பிரம்மாவினுடைய ஆணவத்தை அடக்கினாரோ அது போன்று தாரகாவனத்து முனிவர்களுடைய ஆணவத்தை அடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நடைபெற்றது. அப்பொழுதுதான் இவர் ஆடின ஆட்டத்தை நம்ம சொல்லுகின்றார்கள். நாடகம் அதாவது சிவபெருமான் பிச்சாடினராக அந்த தாரகாவனத்து முனிவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக வருகின்றார். அதற்கு அவர் அரங்கேற்றிய ஒரு நாடகம் தான் இது. என்ன நாடகத்தை அரங்கேற்றினார் சிவபெருமான் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பிச்சாடனருடைய தோற்றத்தில் வர்றார். விஷ்ணு மோகினி வடிவம் கொண்டு அந்த தாரகாவனத்துக்கு வருகின்றார்கள். இப்படி வரும்போது ஒரு பித்தனை போன்ற வடிவம் கொண்ட இறைவன், பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா என்று
சுந்தர பெருமான் பாடுவார்களே நம்பி ஆரூரர், அந்த பித்தனை போன்று வடிவம் கொண்டு ஆடை ஏதுமில்லாமல் ஒரு நாய் ஒன்று தன்னை பின்தொடர கையில் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு அந்த தாரகாவனத்து முனிவர்களுடைய இல்லங்கள் எல்லாம் பிச்சை கேட்டு குரல் கொடுத்து வருகின்றார். வருகின்ற பொழுது ஒரு பிச்சைக்காரர் வேடமிட்டுக் கொண்டு அந்த கோலத்தை பார்த்த உடனே அனைவருக்கும் ஒரு அருவருப்பு தோன்றும், முகம் சுளிக்க வைக்கும். ஆனால் அங்கு அந்த முனிவருடைய இல்லத்தில் அந்த பிக்ஷை கேட்ட பொழுது முனிபத்தினிகள் அத்தனை பேரும் பார்க்கின்றார்கள். இறைவனுடைய அந்த அலங்கோல வடிவத்தை கண்டார்கள். கண்டாலும் கூட ஒரு பிச்சைக்காரரை கண்டு அவர்களுக்கு முகம் சுளிக்க தோன்றவில்லை. கழிவு அவர்கள் அந்த பிச்சாடனர் பார்த்தவருக்கு கழிவிறக்கம் ஏற்படவில்லை, அதே நேரத்துல முகம் சுளிக்கும் அருவருப்பு ஏற்படவில்லை. அதற்கு பதிலாக அவர் மீது மிகுதியான விருப்பம் கொண்டு மோகிக்க செய்தது, மோகம் கொள்ள செய்தது. அந்த மோகத்தின் காரணத்தினால் என்ன செய்யறாங்கன்னா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதாவது பிச்சாடனே உமக்கு ஏன் இந்த தலையெழுத்து, எங்களை ஏற்றுக்கொள்ளும், காலம் முழுவதும் உமக்கு நாங்கள் பணிவிடை செய்கின்றோம், உங்களுக்கு விருந்து படைக்கின்றோம், உமக்கு விருந்து தருகின்றோம் என்று சொல்லி கேட்கின்றார்கள் முனிபத்தினிகள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அழகானது எங்களை மோகக்கிற்கு ஏற்று உம்பால் ஆசை கொள்ள செய்கின்றது, நீயே எங்களுக்கு தலைவனாகி விடுவாயாக என்று சொல்லி, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஆசை நாயகனாகி விடு, உன் பசியை நாங்கள் போக்கி விடுகின்றோம், எங்களுடைய மோக பசியை நீதான் போக்கிவிட வேண்டும் என்று அந்த இறைவன் பிச்சாரனர் பின்னாலேயே எல்லோரும் செல்லுகின்றார்கள் முனிபத்தினிகள். யோசித்து பாருங்கள், ஒரு முனிவருடைய பத்தினிமார்கள் அத்தனை பேரும் பின்னே செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்திருந்தது பிச்சாடனர் சிவபெருமான் என்று கூட தெரிந்திருக்கலாம். செல்லுகின்றார்கள். ஆனால் இப்படி உணவு கொண்டு வந்த அவர்கள் கரங்கள் நெகிழக்கூடி தங்களுடைய ஆடையை கூட சரி செய்யாமல் அந்த விலகிய ஆடையோடு பின்னையே செல்லுகின்றார்கள். அந்த கண்கள்ல ஏக்கம் தேங்கி நிற்கின்றது. இந்த நாடகம் இப்படி இருக்க தவச்சாலைக்கு சென்ற விஷ்ணு மோகினி ரூபத்தில் அவர் செல்லுகின்றார். முனிவர்கள் இருக்கக்கூடிய தவச்சாலைக்கு செல்லுகின்றார். அந்த மோகினி நிலையோ இதைவிட மோசமாக இருக்கின்றது. அந்த மோகினியின் நிலையை கண்டு அந்த முனிவர்கள் எல்லோரும் அவர் மீது, அந்த மோகினியின் மீது மிகுதியான காதல் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய தவத்தையும் மறந்து அந்த மோகினியாக வந்த விஷ்ணுவின் மீது தங்களுடைய உள்ளத்தை பறிகொடுக்கின்றார்கள். ரெண்டு பேருமே முனிபத்தினிகள் ஒரு பக்கம், பிச்சாடனர் பின்னால், இந்த விஷ்ணுவின் மோகினியாக வந்த விஷ்ணுவின் பின்னால் முனிவர்கள் செல்லுகின்றார்கள். இந்த இரண்டு காட்சிகளையும் பார்த்த உடனே எல்லோருக்கும் என்ன தோணும்? தவம் செய்வதை விடுத்து தவத்தின் முடிவில் கிடைப்பதானே சொர்க்கம். ஆனா இங்கு மோகினியின் பின்னால் செல்லுகின்றார்கள் இந்த முனிவர்கள் என்று எல்லோரும் ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முனிபத்தினங்களும் கூட. அப்போ அந்த பிச்சாடனர் பின்னால் தங்களுடைய முனிபத்தினிகள் செல்லுகின்றார்கள் என்று பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். நம்மை விடுத்து நம்முடைய பத்தினிமார்கள் இவ்வாறு இந்த பிச்சாடனர் பின்னால் செல்லுகின்றார்களே என்ற ஒரு எண்ணம். அதே நேரத்துல இந்த முனிபத்தினிகளுக்கு தங்களுடைய கணவன்மார்கள் அத்தனை பேரும் இந்த மோகினியை கண்டு இவ்வளவு ஆசை கொண்டிருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருமே இருதரத்தாரும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய உள்ளங்களில் வேறுபாடான எண்ணம் கொண்டவர்களாக மாறுகின்றார்கள். இந்த இரண்டு அணியின ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, என்ன அணியா இது, என்னுடைய கணவரை போன்று உத்தமர் யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், இவருடைய நிலை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி கோபம் கொள்ளுகின்றார்கள் முனிபத்தினிகள். அதே நேரத்தில் அதே முனிவர்கள் தங்களுடைய பத்தினிகளின்பாலும் கோபத்தை கொள்ளுகின்றார்கள். இப்படி இருக்க அதனால என்ன செய்கின்றார் அப்படின்னு சொன்னா, கடைசியாக தங்களை விஷ்ணு மோகினி வேடத்தில் ஏமாற்றியது கூட பெருசா படல. இந்த பிச்சாடனருக்கு பின்னால் தன்னுடைய முனிபத்தினிகள் செல்லுகின்றார்களே, அதை பார்த்து தடுமாறிய தன்னுடைய பத்தினிமார்கள் இந்த பிச்சாடனராகிய அந்த சிவபெருமான் மீது காதல் கொண்டு பின்னே செல்லுகின்றார்களே என்று கோபத்தினால் தங்களுடைய தவ சக்தியினை என்ன செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த சிவனை தங்களுடைய தவ சக்தியினை முழுவதுமாக அழித்த சிவபெருமானை அதே தவ சக்தியாலேயே தங்களுடைய தவத்தினால் பெற்ற ஆற்றலால் அந்த சிவபெருமானை அழிக்க நினைக்கின்றார்கள். அந்த தவ சக்தியாலேயே அதை அழிக்க தன்னுடைய தவ சக்தியை அழித்த அந்த சிவபெருமானை அதே தவ சக்தியாலேயே அழிக்க முற்படுகின்றார்கள், நினைக்கின்றார்கள். அப்படி நினைத்த உடனே சிவனை அழிப்பதற்கு ஏதாவது வேள்வி செய்யணும். பாருங்க, யோசிச்சு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா எப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று நமக்கு தோன்றும். ஆனால் அவர்கள் பட்சமாக இருந்து பார்த்தால், முனிவர்கள் பட்சம் இருந்து பார்த்தால் அவர்கள் செய்வதும் சரிதானோ என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் சிவனை அழிப்பதற்கு அவர்கள் யார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உதிக்க வேண்டும் உள்ளத்தில். அப்படி சிவனை அழிப்பதற்காக அபிசார வேள்வி என்று சொல்லி, அபிசார வேள்வி மிகப்பெரிய வேள்வி, மாபெரும் வேள்வி. அந்த வேள்வியை தொடங்குகின்றார்கள், செய்ய முற்படுகின்றார்கள். அந்த வேள்வியின் யாகத்தீயில் தோன்றிய ஒரு புலி, யாகத்தீயிலிருந்து வெளி வந்தது புலி. அந்த புலியினை இறைவனை நோக்கி
ஏவுகின்றார்கள். இறைவன் அந்த புலியை கொன்று அதை தன்னுடைய ஆடையாக, புலித்தோலை ஆடையாக கொள்ளுகின்றார், உடுத்திக் கொள்ளுகின்றார். அதற்கு பின்னால் அதில் அந்த வேள்வியில் தோன்றிய பாம்பு வருகின்றது. அந்த பாம்பை தன்னுடைய ஆபரணமாக அணிந்து கொள்ளுகின்றார், தன்னுடைய கைகளில் கங்கணமாக கட்டி கொள்ளுகின்றார். பின்னர் அந்த தவ வலிமையை பயன்படுத்தி ஒரு விந்தை வடிவம் கொண்டு ஒரு முயலகன் என்ற அரக்கனை ஏவுகின்றார்கள். அந்த முயலகனை, தம்மை அழிக்க வந்த அந்த அரக்கனாகிய முயலகனை அடக்கி தன்னுடைய கால் அடியில் அழுத்துகின்றார். முயலகன் மீது நின்று கொண்டுதான் தன்னுடைய நடனத்தை நடத்துகின்றார் சிவபெருமான். எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படி இருந்து மனம் தளரவில்லை இந்த முனிவர்கள். கடைசியில் மந்திரங்களை உச்சரித்து வேள்வி குண்டத்திலிருந்து நெருப்பை அவர் மேல் ஏவுகின்றார்கள், அள்ளி வீசுகின்றார்கள். வேகமா அந்த நெருப்பை தன்னுடைய கையில் ஏந்தியது மட்டுமல்லாமல் அந்த வேள்வி தீயில் வந்த மான், மழு போன்றவற்றெல்லாம் தன்னுடைய கைகளில் ஏந்தி கொள்ளுகின்றார். ஒரு கையில் மான் கன்று, மற்றொன்றில் மழுவினையும் ஏந்தி கொண்டிருக்கின்றார். நெருப்பை கைகளில் ஏந்திருப்பார், தன்னுடைய ஒரு கையில் ஏந்திருப்பார். இப்படி ஒரு அபயகஸ்தமாக ஒன்று, மான் ஒன்று, மழு ஒன்று, மற்றொன்று நெருப்பு, இத்தனையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கரங்களோடு நம்முடைய அந்த திருநடன காட்சியை நம்ம எல்லோரும் கண்டு கழித்திருப்போம். அப்படிப்பட்டதொரு காட்சிதான் அந்த நடராஜ ரூபத்தில் நாம் காணுகின்ற காட்சி. அப்படி ஒவ்வொன்றாக தன்னுடைய முனிவருடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி எல்லாவற்றையும் எவ்வவற்றையெல்லாம் ஏவினார்களோ அவற்றையெல்லாம் தன்னுடைய கருவிகளாக, தன்னுடைய ஆவரணங்களாக அணிந்து கொண்டிருந்தான் சிவபெருமான். கடைசியில் அவருடைய மந்திர சக்தியை சிலம்பாக ஆக்கி கொண்டு தன்னுடைய காலில் அணிந்து கொள்ளுகின்றான் சிவபெருமான். அந்த காலில் அணிந்து கொண்டு நடனமாட முற்படுகின்றார். இப்படி தாருகாவனத்து முனிவர்களுடைய வேள்வித்தி தாக்குதலின் போது இறைவன் ஆடிய முதல் நடனம்தான், அந்த நடனம்தான் ஆதிக்கூத்து என்று சொல்லப்படுவது. அதுதான் கொடுகொட்டி என்று சொல்வார்கள் சிலர். இலக்கியங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த கொடுகொட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நடனம் தான் இந்த ஆதிக்கூத்தாக கருதப்படுவது. அப்படிப்பட்டதொரு அந்த ஆதிக்கூத்தை நிகழ்த்துகின்றான் சிவபெருமான். யாருக்காக நடத்த பெற்றது என்று சொன்னால், இந்த தாருகாவனத்து முனிவர்களுக்காக வேண்டி அவர் நடத்திய அந்த நடனம், அந்த ஆதிக்கூத்து. ஆராய்ந்து பார்த்தோம்னா எந்த ஒரு தாண்டவ நிலையும் அந்த ஆனந்த தாண்டவம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஆனந்த தாண்டவத்தில் அடக்கமாகி இருக்கக்கூடிய ஒரு அழகை நம்மால் உணர முடியும். அப்படிப்பட்டதொரு, ஏன்னா அதனுள் எந்த அந்த ஆனந்த தாண்டவத்தில் இருக்கக்கூடிய அழகு வேறு எந்த தாண்டவத்திலும் கிடையாது என்பது சித்தாந்தம் கூறக்கூடிய ஒரு உண்மை. அதனால்தான் பெரும்பாலான சிவாலயங்களில் இந்த ஆனந்த தாண்டவ வடிவம் தான் வைத்து வழிபடப்படுகின்றது. சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம், ஆனந்த கூத்து என்று சொல்லக்கூடிய ஆனந்த நடனம், அதைத்தான் எல்லா திருக்கோயில்களிலும் அந்த நடராஜ பெருமானுடைய திருத்தலங்களில் வைத்து வழிபடக்கூடிய ஒரு தோற்றமாக, ஒரு திருவுருவமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த ஆனந்த தாண்டவத்தை யாருக்காக நடத்தி காட்டினார் என்று சொன்னால், வியாக்ரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர் ரெண்டு பேருமே பதஞ்சலி முனிவர், வியாக்ரபாதர் இரண்டு பேரும் தங்கள் தில்லையில் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு தம்முடைய நடன தரிசனத்தை அளிப்பதற்காக இசைந்தார், விருப்பம் கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அந்த புலித்தோலை உடுத்தி கொண்டு கையில் டமருகம் என்று சொல்லக்கூடிய உடுக்கையை வைத்துக்கொண்டு அனலாகிய நெருப்பு, மான், மழு, நாக ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு வலக்கையில் தான் அந்த டமருகத்தை அடித்துக் கொண்டிருப்பது போன்ற தோற்றம் இருக்கும். இடக்கையில் அக்னியை ஏந்தி ஒரு கையில் அபயம் அளிப்பதும், மறுகையால் பாதத்தை, மறுகை எடுத்த அந்த வீசிய கை அவனுடைய பாதத்தை காட்டியும், வலது பாதத்தில் அந்த முயலகனை மிதித்தபடி இடது காலை தூக்கி நடனம் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவம். நம்முடைய சிந்தையில் அந்த தாண்டவ காட்சியை கொண்டு அதை ரசித்தோம்னா, அதை அனுபவித்தோம் என்று சொன்னால் அற்புதமான ஒரு அனுபவம். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் அந்த காட்சி உள் வாங்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படி அந்த நடனத்தை எப்போ நடத்தி காட்டினார் தெரியுமா? தை மாதம் பௌர்ணமி அன்று, பூச நட்சத்திரம், தைப்பூசத்தன்னைக்குதான். எல்லாருமே தெரியும், தைப்பூசத்தன்னைக்கு நடன காட்சி அந்த சிதம்பரத்தில் தில்லையில் அந்த ஆனந்த தாண்டவம் நடைபெற்றது. இன்றைக்கும் அந்த தைப்பூச திருநாள் அங்கு சிறப்பான முறையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த தைப்பூச திருநாள் அன்று உமையோடு சேர்ந்து சிவனாடிய இந்த நடனம் தான் ஆனந்த தாண்டவம். அது ரெண்டு பேருமே பார்க்கிறாங்க, பதஞ்சலியும் பார்க்கிறாரு, வியாக்ரபாதரும் பார்க்கிறாங்க, விஷ்ணு, தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், பக்தர்கள் எல்லோரும் கண்டுகளிக்கின்றார்கள். அனைத்து ஆத்மாக்களும் அருள் செய்யக்கூடிய வண்ணம், எல்லா ஆத்மாக்களுக்கும் அருள் செய்யக்கூடிய விதத்துல அந்த எல்லா சிவாலயங்களிலும் எல்லா காலத்திலும் இந்த ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்த வேண்டும் என்று வேண்டிக்
கொண்டார்கள். யாரு? இந்த வியாகிரவாதர், பதஞ்சலி எல்லோருமே வேண்டிக் கொண்ட ஒன்று. அதனால் இன்றைக்கும் அது நடத்தப்படுகின்றது. அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் எப்போதும் எல்லா தலங்களிலும் ஆனந்த தாண்டவமே ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்று இது ஐதீகமாக இருக்கின்றது. இன்றைக்கும் அது உண்மையாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஆனந்த தாண்டவம் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார் இறைவன். இந்த ஆனந்த தாண்டவம் 5 விதமான தொழில்களை ஒரு சேர இயற்றுவதனால் இது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று வழங்கப்படுகின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை செய்யறதுனால ஒரு சேர இயற்றுகின்ற காரணத்தினால் இது பஞ்சகிருத்திய பரமானந்த நாடகம் தாண்டவம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தாண்டவம் தான் உலகத்தை படைப்பதற்கு உலக படைப்பிற்காகவும் வினை போகுவது, நம்முடைய வினை நீங்க வேண்டுமா? இறைவனுடைய தாண்டவத்தை பார், ஆனந்த தாண்டவத்தை பார்த்தாலே உன்னுடைய வினை நீங்கிவிடும். உயிர்களை காக்கவும் பின்னர் அவைகளை ஒடுக்கவும் அவர்களின் பூர்வீக வினைகளை மறைத்து வேறு தொழிலின் வினைகளை நுகர்விப்பதற்காக வேண்டியும் பின் அவைகளை அருள்வதற்காக வேண்டியும் இது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஆனந்த தாண்டவம் ஆடப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். இந்த காட்சியை தான் அழகாக இவர் திருமூலர் தன்னுடைய காணுமிடமெல்லாம் ஆடும் திருநடனம் என்று சொல்லியிருப்பார். அதே நேரத்துல ஞான நடமெங்கும் நடத்தும் பரம்பொருள் என்று திருமூலர் சொல்லியிருப்பார். நாதத்தினிலாடி திருச்சிற்றம்பலம். நாதத்தினிலாடி நாற்பதத்தேயாடி வேதத்திலாடி தழலந்தம் மீதாடி போதத்திலாடி புவனம் முழுதாடும் தீதற்ற தேவாதி தேவர் பிரானே, தீதற்ற தேவாதி தேவர் பிரானே. நாத வடிவமாக நின்று ஆடக்கூடியவன் இறைவன். நாத வடிவமாக நின்று ஆடக்கூடியவன். சரியை, கிரிய, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகளிலும் நின்று ஆடி அருளக்கூடியவன். வேத வடிவானவன். அது மட்டும் இல்லாம நெருப்பில் ஆடக்கூடிய ஒளி வடிவானவன். ஞான நடம் புரியும் அந்த பரம்பொருள் ஞான வடிவானவன். இப்படியெல்லாம் போதத்தில் ஆடினா தன்னுடைய அறிவு வடிவாக இருக்கக்கூடியவன். அறிவு வடிவிலிருந்து ஆடக்கூடியதான் ஞான நடம் புரிவது என்பது. அந்த அறிவு நடனம் தான் போதம் என்பது. ஞான நடம் புரியும் அந்த பரம்பொருள் தான் ஞான வடிவானவன். அதே நேரத்துல உயிர்கள் தாங்கள் அடையக்கூடிய எல்லா தீவினைகளும் அகல்வதற்காக, அவர்களுக்கு அந்த உயிர்களுக்கெல்லாம் நல்ல அருள் புரிவதற்காக என்றே 224 உலகங்களிலும் நீக்கமர நிறைந்து நின்று ஆடக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த உலகம் முழுதும் என்ற அந்த 224 என்று ஒரு கணக்காக சொல்லப்படுகின்றது. 224 உலகங்களிலும் 14 லோகங்களிலும் என்று சொல்லுகின்றோம். இந்த இடத்துல 224 உலகங்கள் என்று சொல்லப்படுகின்றது. உயிர்களுடைய வாழக்கூடிய இயல்பை கொண்டு இந்த திருமூலர் சொல்லக்கூடிய இந்த கணக்கின்படி பார்க்கின்ற பொழுது இத்தனை உலகங்களிலும் அவன் இறைவன் நடம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று பாடுகின்றார். இப்படி அந்த திருமூலரால் சொல்லப்பட்ட இந்த நடனம், இந்த திருக்கூத்தை பார்க்கின்றதுனால் தில்லை மூதூரில் அவன் ஆடி அந்த திருவடி, தில்லை மூதூராகிய அந்த சிதம்பரத்தில் அவன் ஆடுகின்ற அந்த ஆட்டம், அவனுடைய திருவடிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி என்று திருவாசகம் அந்த 2 இடங்களில் இறைவன் நடம் புரியக்கூடிய இடங்களாக எப்படி திருமூலர் சொன்னாரோ அதே போன்று திருவாசகத்தில் மாணிக்கவாசகரும் சொல்லுகின்றார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்று கூறுகின்றார். அவன் அந்த நடனத்தை நாம் நாளும் நினைக்க வேண்டிய நடனமாக இருக்கக்கூடியது. நாதன் நடனம் நாளும் அன்றாடம் நான் நினைத்து பார்க்க வேண்டிய நடனம். நம்ம இறைவனை நினைத்தாலும் சிவபெருமானை சிந்திக்க முற்பட்டாலும் அவனுடைய நாதனுடைய அந்த நாத வடிவில் அவன் ஆடி அந்த நடன ரூபம், அந்த காட்சியானது நம்முடைய மனதிற்குள் வர வேண்டும். அந்த சிந்தைக்கு வந்தால் அது சிறப்பானது என்று சொல்லலாம். சேக்கிழார் பெருமானும் இதை பாடுகின்ற பொழுது ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார்.
ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் என்று சேக்கிழார் பெருமான் பாடுகின்ற. ஆயும் நுண்பொருளாகியும் ஆராய்ச்சிக்குரிய நுட்பமான பொருளாக இறைவன் இருந்தாலும் கூட வெளியே அம்பலத்துள் நின்று ஆடக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சேக்கிழார் பெருமான் பாடக்கூடிய அந்த அந்த வரிகளை கொண்டு சிந்தித்து பார்த்தால், கற்பனை கடந்த ஜோதியாகிய அந்த இறைவனானதும் கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்றது என்று போற்றுகின்றார் சேக்கிழார் பெருமான். இந்த நடனத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது அறிவுடையோருக்கு உள்ளம் உருகாமல் இருக்குமா? அந்த காட்சியை பார்த்தாலே நம்முடைய உள்ளம் எல்லாம் உருகிவிடும். இவ்வளவு அழகா நம்ம சாதாரண ஒரு குழந்தை நடனம் ஆடுகின்றது, ஒரு மேடையில் ஒரு பெண் நடனம் ஆடுகின்றாள் என்று சொன்னால் அதில் எப்படி நாம் பிழைத்து போகின்றோம். சாதாரண இந்த மனித உருவங்கள் ஆடுகின்ற நம்மை போன்றவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்து நம்முடைய உள்ளம் லயிக்கின்ற பொழுது, நம்முடைய சிந்தை அது லயிக்கின்ற பொழுது, இறைவனுடைய பெரு நடனத்தை, அந்த மிகச்சிறந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பேரு நமக்கு கிடைக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் கிட்டும். அந்த ஆனந்தத்தை அதை அந்த காட்சியை கண்டாலே உள்ளம் முருகிவிடும். தில்லைக்கு சென்று இறைவனுடைய இந்த கோலத்தை கண்டாலே போதும், தன்னை அறியாமலேயே கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பொழியக்கூடியதா இருக்கும். அதை உணர்ந்தவர்கள் சும்மா கும்பிட்டுட்டு வர்றது வேற, ஆனா அது அந்த அனுபவித்து அந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது, அந்த காட்சியை காணுகின்ற பொழுது எப்பேற்பட்ட ஒரு காட்சி. எல்லோருக்கும் அந்த நடன காட்சியை காண்பித்தாய். விஷ்ணு முதலான இறைவன் விஷ்ணு, பிரம்மா மற்றும் முனிவர்களும் எல்லோரும் கண்டிருந்த அந்த காட்சியை தானும் காண்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றானே இறைவன் இப்பிறவியில் என்ற அந்த எண்ணம் தான் எல்லோருக்குள்ளும் எழக்கூடியதாக இருக்கும். அது உண்மை. அதனால் அந்த காட்சியை பார்க்காமல் உருகாமல் இருக்க முடியாது. கைமாறு கருதாத கருணை காரணமாக இறைவன் இடையறாமல் நிகழ்த்தி வரக்கூடிய அந்த நடனத்தை ஒருபோதும் மறக்காமல் நினைத்து அவனை உளம் முருகி போற்றுவதை தவிர உயிர்களாகிய நாம் அவனுக்கு என்ன செய்யணும்? வேற என்ன நமக்கு பதில் செய்ய? அந்த உபகாரம், பிரதி உபகாரம் என்ன செய்ய போகின்றோம்? ஒன்றுமில்லை. அந்த காட்சியை கண்டு அவனை வணங்க முற்பட்டாலே போதுமானது. அந்த நடனத்தை ஒருபோதும் மறவாது நினைப்பதையே கடமையாக கொண்டாலே போதுமானது என்று பாடுகின்றார். இதைத்தான் திருஞான சம்பந்தர் கொன்றையம் முடியினாய் கூடல் ஆல வாயிலாய் நின்று இயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. கொன்றையம் முடியினாய் கூடலால வாயிலாய் நின்று இயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்று திருஞான சம்பந்த பெருமான் பாடி பரவுகின்றார். அதே போல நாவுக்கரச பெருமானும் தன்னுடைய திருவாக்கால் சொல்லுகின்ற பொழுது, அனைத்து வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. அனைத்து வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. திணைய அளவு நேரம் கூட, அந்த பொழுது கூட நான் மறந்து போய் வாழ்வதா? நானு அவனை மறக்கிறதா? நான் எப்படி மறப்பேன்? லாவண்யம்மால முழுக்க முழுக்க சிவ சிந்தனையில தான் இருக்காங்க. என்னவோ அவர்கள் பெற்ற பேரு என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் சிறு வயதிலிருந்து இறைவனை வணங்கினால் எல்லா கடவுளர்களையும் வணங்கி வழிபடுகின்றோம். ஒரே கடவுளை சிந்தித்து எக்காலத்தும் சிவ சிந்தனையிலேயே தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பேரு. அதே போலத்தான் இங்கு திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லுகின்றார், அந்த தினைத்தனை பொழுதும் நான் மறந்து வாழ்றதா? என்ன அப்படி என்ன எனக்கு வாழ்க்கை வேண்டி இருக்கு அவனை சிந்திக்காம அப்படின்னு கேட்கிற மாதிரி. அந்த இறைவன் கொள்ளக்கூடிய அருள் திருமேனி பற்றி சொல்லுகின்ற பொழுது, அந்த அருள் திருமேனி எவ்வளவு அழகானது ஒரு திருமேனி. அதை 4 வகைகள் பிரித்து சொல்லலாம். இறைவன் கொள்கின்ற உருவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. இது மாயையினால் ஆனது அன்று. இறைவனுடைய திருமேனி மாயையினால், நம்முடைய உடம்பு மாயையால் ஆனது, நம்ம உடம்பே மாயை தான். ஆனா அது மாயையினால் ஆனது அன்று. உயிர்களாகிய நாம் எல்லாம் மலமுடையவர்கள், ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களுக்கு ஆட்பட்டவர்கள். அந்த 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 உடம்பாக வந்துதான் நமக்கு இருந்திருக்கின்றது. ஆனா இறைவன் மலமற்றவன், அது எதுவும் செய்யாது. ஆதலின் அந்த மும்மலங்கள் அவனை எக்காலத்தும் அண்டாது. அதில் மாயை அவனுக்கு உருவமாய் அமைதல் கிடையாது. தூய்மையானதாகி அவனது அறிவே அவனுக்கு உருவமாய், இந்த பேர் அறிவுதான் அவனுக்கு உருவமாக அமைகின்றது. அறிவின் இயல்பு என்னன்னு சொன்னா, அறிவின் இயல்பாவது பிறர் நிலைக்கு இறங்குவது. இறங்குதல்னா கருணை, இரக்கம் கொள்ளுதல், கருணை பொழிதல். பிறர் நிலைக்கு வருந்துவது, கருணை கொள்ளுவது, அருளுதல், அவர்களுக்கு அருளுவது. இறைவனது அறிவு பெருங்கருணையாயும் பேரருளாயும் நிற்கும். அது பற்றிதான் அவனது அறிவை அருள் என்றும், அவனது இறைவனுடைய அறிவை அருள் என்றும் கருணை என்றும் பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த இறைவன் தன்னுடைய அறிவினால் கொள்ளுகின்ற உருவம் எல்லாம் அருள் திருமேனி என்று சொல்லப்படுவது.
இறை திருமேனி வந்து அருள் திருமேனி, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அதனால்தான் அந்த திருமேனியில் காணப்படக்கூடிய ஆடை அணிகலம் படைக்கலன்கள் எல்லாமே வந்து அருளாக கருதப்படுபவை. எல்லாமே வந்து அருளுக்காக ஏந்திருக்கக்கூடிய பொருள்கள். அவன் காட்சி தந்து நிற்கின்ற இடம் வந்து அருள். இறைவனுடைய உடம்பு அங்கம் என்று சொல்லப்படும். அவனுடைய திருவடி திருக்கரம் எல்லாமே வந்து பிரத்யங்கம் என்று சொல்லப்படும். அங்கத்துடன் கூடியிருக்கக்கூடிய சூலம் மழு பாம்பு அபயஹஸ்தம் அபயமுத்திரை ஆகிய அந்த அபயஹஸ்தம் நெருப்பு இவை எல்லாமே சாங்கம் என்று சொல்லப்படும். இந்த அங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஆடை அணிகலம் மாலை டமருகம் ஆடை அணிகலம் மாலை அமரக்கூடிய இருக்கை இவை எல்லாமே வந்து உபாங்கம் என்று சொல்லப்படும். சாங்கம் வந்து பாம்பு அபயமுத்திரை அவன் அணிந்திருக்கக்கூடிய கையில் வைத்திருக்கக்கூடிய சூலம் மழு எல்லாமே சாங்கம். அங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஆடை அணிகலன் மாலை அமரும் இருக்கை எல்லாமே வந்து உபாங்கம் என்று சொல்லப்படும். ஆக இவர் அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வந்து அருள் என்று சொல்லப்படுவது. ஆக இறைவனுடைய திருமேனி உருவமானது. அந்த இறைவனுடைய திருமேனி 3 விதங்கள்ல சொல்வார். அருவம் உருவம் அருவுருவம் என்று 3 வகைப்படுகின்றது. அந்த திருமேனிகள் எல்லாமே அருளாக இருக்க அருளாய் நிற்க இறைவன் அத்திருமேனிகள் நின்று ஆடுதலை மேற்கொள்ளுகின்றான். அத்திருமேனிகள் எல்லாமே அருள் புரிவதற்காக அவனுடைய அருள் தான் இறைவனுடைய அருள் திருமேனி. அந்த அருளே திருமேனியாக இருக்க திருமேனியே அருளாக இருக்க அந்த இறைவனானவன் அத்திருமேனிகள் நின்று ஆடுதலை மேற்கொள்ளுகின்றான். எதை வந்து திருமேனியாக கொண்டான் என்று சொன்னால் சிவாய நம என்ற மந்திரத்தை திருமேனியாக கொள்ளுகின்றார்கள். மந்திரம் இறைவனுக்கு மந்திரம் சிறப்பு திருமேனியாக சொல்லப்படுகின்றது. அது பற்றி சிறிதளவாக நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இறைவன் அனைத்து உலகங்களும் கலந்து அவையாக நிற்கின்றான். உயிர் உடலெங்கும் கலந்துதான் இந்த உயிரானது உடலெங்கும் கலந்து தான் சிறிதும் தோன்றாமல் உடலேயாய் நிற்பது போன்றது இது. அவ்வாறு கலந்திருக்கக்கூடிய உயிருக்கு உடம்பு வடிவமாய் அமைகின்றது. அது போல எல்லாவற்றிலும் கலந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு அவை அனைத்துமே வடிவமாய் அமைகின்றன. ஆக எல்லா பொருள்களுமே இறைவனுக்கு திருமேனிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆயினும் அவற்றுள்ளும் மந்திரங்கள் அவனுக்கு சிறப்பு திருமேனியாய் நிற்கின்றன. எப்படின்னு சொன்னா சொற்களும் சொற்றொடர்களும் ஆகிய மந்திரங்கள் சுத்த மாயையில் தோன்றியவை. இறைவன் சுத்த மாயை இடமாக கொண்டு நின்றுதான் அசுத்த மாயின் காரியமாக உள்ள பொருள்களை எல்லாம் இயக்கி நிற்கின்றான் என்பது நாம் அறிந்தது. இம்முறையில் அவன் மந்திரங்களை தனக்கு நேரே இடமாக கொண்டு அவற்றின் வாயிலாக தவத்தோர்க்கு புத்தி முத்திகளாகிய பயன்களை தருகின்றான். ஆக இறைவனுக்கு மந்திரங்கள் சிறந்த வாயிலாதலாலும் இறைவன் அவற்றை பற்றி அவையாய் நிற்கின்றான் என்ற காரணத்தினால் வந்த மந்திரங்கள் அவனுக்கு சிறப்பு திருமேனியாக இருக்கின்றது என்று சொல்லலாம். கல் மண் பொன் இவை எல்லாமே வந்து முதலை பொருள்களும் இறைவன் அவற்றை கலந்துள்ள கலப்பினால் அவனுக்கு வடிவமாக இருந்தாலும் கூட மந்திர வடிவம் அவற்றினும் சிறந்தது என்று சொல்ல வேண்டும் என்பது உணர்தற்குரியது. மந்திரங்களில் தலையாய மந்திரம் எதுனா நாம் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம், பஞ்சாக்கர மந்திரம், 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாக்கர மந்திரம், சிவாய நம சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்து கூத்து பெருமான் 5 எழுத்தை திருவுருவமாக கொண்டு ஆடல் புரியக்கூடிய அருள் பெருந்தன்மையை எல்லோரும் நாம் அறிந்த ஒன்றுதான். நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து 5 எழுத்தால் உற்றுருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மேகண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று. திருச்சிற்றம்பலம். நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து 5 எழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று என்று நல்ல தவம் செய்தவர்கள் காணும்படியாக நாதத்தினுடைய முடிவில் 5 எழுத்தால் திருவுருக்கொண்டு சிவபெருமான் திருக்கூத்தினை இயற்றுகின்றார். திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளிருக்கக்கூடிய மெய்கண்ட நாதரே அந்த திருக்கூத்தின் இயல்பை அடியேன் உள்ளவாறு அறியும் வகையில் அதனை விளக்கி அருள வேண்டும் என்று மாணவர் கேட்க அதற்கு பதில் உரைப்பது போன்று இருக்கக்கூடியதாக இந்த உண்மை விளக்கத்துல மணவாசகம் கடந்தார் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி அந்த இறைவனானவன் நாதாந்தத்து 5 எழுத்தால் உருவம் கொண்டிருக்கின்றான். அந்த உருவம் கொண்டு ஆடலை செய்கின்றான் என்று உண்மை விளக்கத்திலும் வந்து நம்மால் காண முடிகின்றது. அந்த நாதாந்த நடனத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறார் மணவாசகம் கடந்தார். அந்த நடனம் செய்யக்கூடிய 2 இடங்கள் என்னன்னா 8ம் 2ம் உருவான லிங்கத்தே
நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான் என்று பாடுகின்றார். அதாவது ஆசிரியர் திருக்கூத்தின் இயல்பை கூற தொடங்கினான். மாணவனே என்று அழைத்து யாய் என்ற எழுத்தால் குறிக்கப்படுவது உயிர். அந்த உயிராகிய ஆதாரத்தில் சிவபெருமான் செய்கின்ற திருநடனத்தினுடைய இயல்பை கூறுகின்றோம் கேட்பாயாக என்று கூறி அந்த முதல்வன், இறைவனாகிய முதல்வன் இந்த திரு ஐந்தெழுத்தையே திருமேனியாக கொண்டு உயிர்களின் பிறவி துன்பம் நீக்கும்படியாக நின்று ஆடுவான் என்பதை அறிந்து கொள்வாயாக என்று எடுத்துணர்த்துகின்றார். அப்படி இறைவன் ஆடக்கூடிய இடமெல்லாம் எவை எவை என்று அழகாக எடுத்து சொல்ல, இறைவன் எங்கும் நிறைந்தவன், உருவம் இல்லாதவன். அவன் நடனம் செய்கின்றான் என்று சொன்னால் அதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா, அவனுக்கு உருவம் வேண்டும் அல்லவா, அவன் ஆடல் புரிவதற்கு கொள்ளும் இடம் எது, உருவம் எது என்ற வினாக்களுக்கெல்லாம் அழகானதொரு பதிலை உரைக்கின்றார். அந்த ஆசிரியராக இருந்து உரைக்கின்றார். மனவாசகம் கடந்தார். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே என்றதனால் அவன் ஆடும் இடம் என்னது என்பதை புலப்படுத்துகின்றார். லிங்கம் என்பதற்கு அடையாளம் அல்லது குறி என்பது நேர்பொருள். இங்கு அந்த சொல் ஆதாரம் அல்லது இடம் என்ற பொருளில் வருகின்றது. எட்டும் இரண்டும் உருவான இடம், 8 2 சேர்ந்தது யாய் என்ற எழுத்து. அவன் இறைவனானவன் 8 2 உருவான இடமே அவன் ஆடல் புரியும் இடமாகும். இவ்வாறு மறைபொருளாக இருந்து வைத்து இறைவனுடைய அந்த இயல்பை ஆசிரியர் மாணவனுக்கு உணர்த்துவதாக சொல்லுகின்றார். இதே திருவாசகத்திலும் கூட மாணிக்கவாசக பெருமான் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 மரியேனையே என்று பாடுவார். ஆக 8 2 என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, 8 2 சேர்ந்தது 10. 10 என்ற எண்ணை குறிக்கக்கூடிய எழுத்து யாய் என்ற எழுத்து. திரு 5 எழுத்தில் யாய் என்னும் எழுத்து உயிரை குறிக்கக்கூடியதாகவே 8 2 உருவான லிங்கத்தை என்பது 10 அறிகுறியான யாய் என்ற எழுத்தால் குறிக்கப்படக்கூடிய ஆன்மாவாகிய இடத்தில் என்ற பொருள்படுவதாக இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது. இப்படி அந்த இறைவன் நடம் புரியக்கூடிய இடம் எது என்றும் அழகாக எடுத்துணர்த்தக்கூடிய உண்மை விளக்கம் என்ற நூலில் மனவாசகம் கடந்தால் மிகச் சிறப்பாக எடுத்துணர்த்திருக்கின்றார். அப்போ இறைவன் ஆடும் இடம் ஆன்ம அறிவு. இனி ஆடுவதற்கு கொள்ளும் உருவம் எது என்று சொன்னால் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலை என்கின்றார் ஆசிரியர். எனவே திரு 5 எழுத்தை திருமேனியாக கொண்டு இறைவன் நடனம் புரிகின்றான் என்பது நமக்கு விளங்குகின்றது. ஆன்மாவின் அறிவு தொழிற்படுவதற்கு இன்றியமையாத துணையாக இருப்பது என்ன என்று சொன்னால் நாதம்தான், நாதமாகிய இசை. அந்த நாதத்தில் தோன்றுவன மந்திரங்கள், அந்த மந்திரங்களை இறைவன் தனக்கு வடிவமாக கொள்ளுகின்றான். அம்மந்திரங்களில் சிறந்தது அந்த திருவைந்து எழுத்து மந்திரம். அந்த திருவைந்து எழுத்து மந்திரத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடங்களாக கொண்டு நடனம் புரியக்கூடிய அந்த திருநடனத்திற்கான அந்த திருமேனியாக எடுத்துணர்த்துகின்றார்கள் பெரியோர்கள். சிட்டன் என்பதற்கு உயர்ந்தோன் என்பது பொருள். அது இங்கு சிவபெருமானை குறித்து நிற்கின்ற திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல், சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாய வெங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் காட்டினாய் கழுக்குன்றிலே என்ற பாடலில் சிட்டன் என்ற சொல் சிவபெருமானை குறிப்பதாக அவர் பாடுகின்றார். இதே ஒரு திருநாவுக்கரசரும் பாடுகின்றார். சிட்டர் வானவர் சென்று வரங்குளும் சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொழச் செல்லும் அச்சிட்டர்வால் அணுகான் சிறுகாலனே. அந்த இறைவனை நினைத்து விட்டோம் என்று சொன்னால் தில்லை அம்பலத்தான் நினைத்தால் நம்மை அணுகாது, காலன் அணுக மாட்டான் என்று பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அந்த நடன காட்சியைத்தான் சிற்றம்பலத்தில் பார்க்கின்றோம். அம்பலமாக இருக்கக்கூடியது, பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சமே தன்னுடைய நடன இடமாக கொண்டிருக்கக்கூடிய இறைவன், தான் கூத்து நிகழ்த்துவதற்கான இடமாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான், அதனுடைய குறியீடாக சிதம்பரத்தில் நாம் காணக்கூடிய அந்த ஆனந்த நடனத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம், கண்டு அனுபவிக்கின்றோம், கண்டு திளைக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காட்சியைத்தான் நாம் இன்றைக்கும் அந்த திருவம்பலமாகிய பொன்னம்பலமாகிய சிற்றம்பலத்தில் கண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. அந்த சிற்றம்பலத்தானை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவிசைப்பாலை ஆங்காங்கு சொல்லக்கூடிய செய்திகள். யார் யாரெல்லாம் உம்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் என்று ஒரு இடத்தில் பாடுகின்றார். எத்திசை மாணவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தன் தொழுது பின் செல்வது அயன் முதல் கூட்டம். அந்த தில்லை அத்தனை தொழுது பின்னே செல்வது அயன் முதல் கூட்டம். அயன்னா பிரம்மா விஷ்ணு போன்றவர்கள் பின்னே செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வானோர் பணிய மண்ணோர் ஏத்த நடமாடும் தில்லை மல்க சிற்றம்பலத்தான் என்று திருவிசைப்பார் 24வது பதிகத்தில் பாடியிருப்பார்.
திசைமுகன் மால் முதல் கூட்டத்து அன்பர் ஆனவர்கள் பருகு மாறமுதே என்றும் மயர்வரும் அமரர் மகுடம் தோய மலர்ச்சேவடிகள் என்று 15ஆம் பதிகத்தில் பாடியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதைதான் திருநாவுக்கரசரும் முழுதும் வானுலகத்து தேவர்கள் பொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த திருச்சிற்றம்பல கூத்தனை இழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ. அந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையேன், கடைப்பட்டவனாகிய நான், இழிவானவனாகிய நான் மறந்து எங்கனம் உய்வேன். முன்னாலே பார்த்தோம், உன்னை மறந்து நான் இருக்கிறதா? ஒரு நொடி பொழுதாவது உன்னை மறப்பேனா? திணை பொழுதாவது உன்னை மறந்து நான் வாழ்வதா என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட திருநடன காட்சியை எல்லோரும் சமயக்குறவர்கள் நால்வரும் போற்றி பரவிய கண்டுகளித்த அந்த காட்சியை உயிர்களாகிய நாமும் அந்த தில்லை சிற்றம்பலத்தானை கண்டு தரிசித்து அந்த நடன காட்சியை எக்காலத்தினுடைய உள்ளத்தில் எக்காலத்தும் நமக்குள்ளும் ஆட்டுவிக்கின்றவனாக, நமக்குள்ளும் ஆனந்த நடனம் புரிபவனாக நாம் இறைவனை போற்றி பரவ வேண்டும் என்று அந்த அம்பலம் நின் ஆடரங்கு என்று பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்கள் அந்த அம்பலத்தை தன்னுடைய ஆடரங்காக கொண்டு இறைவன் ஆடிய அந்த இடத்தை, அந்த இடமானது எத்தகையதொரு பேறு பெற்ற இடம். நாமெல்லாம் இந்த பிறவியில சிறிதளவாவது கடவுள் உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால், இறை உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால், அந்த சிற்றம்பலத்தானினுடைய பேருள்ளம், அவனுடைய பெருங்கருணை என்றுதான் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதொரு அந்த காட்சியை அந்த அம்பலத்தான் தன்னுடைய ஆடரங்காக கொண்டிருக்கின்றான் அந்த சிதம்பரத்தை என்று பார்க்கின்றோம். அவன் ஆடுகின்ற பொழுது எவையெல்லாம் ஆடின என்று யார் யாரெல்லாம் உமையவழ்கான விகிர்த நாடுமே என்று திருவிசைப்பாவல் பாடுகின்றார். சிதம்பரம் மும்மணி கோவையிலும் திருந்திழைக்கான சிற்சபை பொலிய திருநடம் புரியும் அற்புத கூத்த என்று சொல்லுகின்றார். சுந்தரர் பாடுகின்ற பொழுது கொடியடை உமையவழ்கான ஆடிய அழகா என்று சொல்லுகின்றார். அரவமாட அனல் கையேந்தி அழக நாடுமே என்று திருவிசைப்பாவல் பார்க்கின்றோம். அதே நேரத்துல காரைக்கால் அம்மையார் அந்த நிறுத்தம் அனல் கையேந்தி அழக நாடுமே என்று பாடுகின்றார். இப்படி எல்லோரும் அந்த இறைவனுடைய நடனத்தை கண்டு கழித்து அவர்கள் பாடி அந்த பாடல் வரிகளை காணுகின்ற பொழுது இந்த பாடல்களையாவது, இந்த திருப்பதிகங்களையாவது பாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றானே இறைவன் என்று நாம் பேரு வகை அடைய வேண்டுமாம். நந்தி முழவம் கொட்ட நட்டன் நாத நாடுமே, நந்தி முழவம் கொட்ட நட்டம் நாத நாடுமே என்று திருவிசைப்பாவல் சொல்லப்படுகின்றது. முழவத்தில் கொட்டு கரமிட்ட ஒலி தட்டும் வகை நந்தி கெட்ட மிக நட்டம் அவை இட்டவர் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். இப்படி எல்லோரும் இறைவனுடைய நடன காட்சி அழகாக தங்களுடைய பதிகங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள். பதிவு செய்தவற்றை, அந்த பதிவு செய்த பதிகங்களை அன்றாடம் நாம் நம்முடைய மனதில் பதித்து அவற்றை வணங்கி வழிபட்டு வந்தோம் என்று சொன்னால் நமக்கு எப்படியும் இந்த உயிருக்கு இந்த உயிர் கடை தேறுவதற்கான ஒரு வழியை நமக்கு தருவான் என்பதில் சிறிதும் கூட ஐயமில்லை. அது எப்படி நடத்தி காட்டுவான். அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பேரு, இந்த முக்தி பேரு தருவான் இறைவன். ஏன்னா அது வாசிக்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அந்த காட்சியை கண்டு இறைவனுடைய திருநடன காட்சியை காணுங்கள், நடராச பெருமானை தரிசியுங்கள், அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்து இறைவனுடைய தேவார பதிகங்களை பாடி அன்றாடம் நம்முடைய காலத்தை நாம் பெற்றிருக்கின்ற இந்த பிறவி பேற்றினை சிறந்த முறையில் வாழ்ந்து கழிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இப்படி ஒரு சிறந்த முறையில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தவராகிய சிவலாவண்யா அருள் அம்மா அவர்களுக்கு எக்காலம் நன்றி கடன் பட்டவளாக இருக்கின்றேன் அம்மா. மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.